இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் தியானித்து வருகிறோம். என்னை பலப்படுத்துகிறார். அவருடைய கிருபையினாலே என்னுடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று நாம் தியானித்தோம். அடுத்தது, இயேசு என்கிற நாமத்தின் மேலுள்ள விசுவாசமே எங்களை பலப்படுத்துகிறது என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அவருடைய வசனம், அவருடைய சுவிசேஷம், அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இல்லை, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அந்த சுவிசேஷமே அது விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. அந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல சொல்லியிருக்கிறது, இயேசு இந்த அவருடைய வார்த்தையை பற்றி, என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாய் மாம்சமானவர் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. எப்படி அந்த அவருடைய வார்த்தை பலப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, எலியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் அவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவரை கொண்டு, அந்த தீர்க்கதரிசியை கொண்டு மழை இல்லாதபடி மேகத்தை அடைக்கவும் அவருக்கு கட்டளை கொடுத்திருந்தார், அவருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அப்பேற்பட்ட அவருடைய தீர்க்கதரிசி அவர் ஏசபேல் முன்னாக நிற்கும் பொழுது, அல்லது ஆகாப் முன்பாக செல்லும் பொழுது, அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அழித்து அவருடைய வானத்தில் இருந்து அக்கினி புறப்பட பண்ணி, இயேசுவே, அதாவது கர்த்தாவே மெய்யான தெய்வம், கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக பலவித அற்புதமான காரியங்களை வல்லமையினால், கர்த்தருடைய வல்லமையினால் செய்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் அந்த ஏசபேல் என்கிற ஒரு மனுஷியினுடைய பயமுறுத்தலின் நிமித்தம் அவர் என்ன செய்தார்னா, பயந்து அவரோடு கூட கர்த்தர் இருந்ததினால் அக்கினியை இறங்க பண்ணினார், அல்லது மழையை வராமல் இருக்க செய்தார். அந்த கர்த்தரே தெய்வம் என்பதை அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்தார். பாகால் தீர்க்கதரிசிகளை அநேகரை கொன்று போட்டார். ஆனாலும் அந்த ஏசபேலுக்கு பயந்தவர் என்ன செய்யறார்னா, சூரிய செடிக்கு கீழாக போய் ஒளிந்து கொள்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய தூதன் அவருக்கு ஒரு போஜனத்தை கொடுத்து, நீ ஏன் இங்க படுத்திருக்கிறார் என்று சொல்லி, அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் ஓரேப் மட்டும் போனான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய வரங்களை நாம் பெற்றவர்களாக நாம் இருந்தாலும், நான் சோர்ந்து போகிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய போஜனம், அவருடைய மன்னா, அவருடைய வசனம் நம்மை எழுப்பி நம்ம என்ன செய்கிறதுனா, இன்னும் அநேக காரியங்களை வல்லமையோடு பலத்தோடு செய்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில நாம் பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய சிலுவையை நாம் விசுவாசித்து நம்பி அதை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையை பெற முடியும். அந்த 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்படி இருக்கிறது, அந்த சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. முதல்ல நம்ம வாசிக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் நமக்கு தேவ பலனா இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனா இருக்கிறது. அந்த சிலுவையில தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய நோய்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சிலுவையில ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம்.
அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. என்னுடைய நோயோ, என்னுடைய பலவீனமோ, என்னுடைய பாவமோ என்னை பலவீனப்படுத்தாது. நான் ஜெயம் கொள்ளுவேன். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால், அவர் எனக்கு சிலுவையில் மீட்டு தந்த ரட்சிப்பினால் நாம் ஜெயம் கொள்ளுவேன் என்று நம்ம என்ன செய்கிறது? சோர்ந்து போகாமல் நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களிலும் நான் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு 100க்கு அதிபதி அவருடைய வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான் என்று இயேசுவினிடத்திலே வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று. அப்போ சொல்றாரு, என்னுடைய வீட்டுக்குள் வர நான் தகுதி அல்ல, நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் தகுதி அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகன் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், அந்த பிசாசுகளை துரத்தினார் என்று வாசிக்கிறோம். அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கும்போது பிசாசு பிடித்த அநேக பேரை அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய வார்த்தைகளினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வசனமே நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை நமக்கு சுகத்தை தருகிறது. அவரை அறிகிற அந்த சுவிசேஷமே, கிறிஸ்துவின் சுவிசேஷமே நமக்கு தேவ பலனா இருக்கிறது. அந்த சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனா இருக்கிறது. ஆனால் சோர்ந்து போகிற நேரங்களில், பாவத்தின் சுமையினால் அல்லது சில பாவ பழக்கங்களை விட்டு பலவீனப்பட்டு சோர்ந்து போகிற நேரங்களில் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்க வல்லது. எலியாவை குறித்து நான் பார்த்த பொழுது, அவன் சூறைச்செடியில் அவர் கர்மேல் பர்வதத்திலே இருக்கும் பொழுது அவர் தேவ பலத்தினால் நிறைந்தவனாய் காணப்பட்டான். அதே இது சூறைச்செடியிலே அவன் சோர்ந்து போய் காணப்படும் பொழுது பலவீனனாய் காணப்பட்டான். ஆனால் ஒரு தூதன் மூலமாக அவன் போஷித்தான். அவன் குடித்து போஷித்த பொழுது அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் ஒரே மட்டும் 40 நாள் நடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும், பலவீனத்தோடு நாம் காணப்படும் பொழுது அல்லது பயத்தோடோ அல்லது கவலைகளோடோ நாம் காணப்படும் போது அவருடைய வசனம், அவருடைய சுவிசேஷம், அவருடைய உபதேசங்களை நாம் வாசித்து நாம் கை கொள்ளும் பொழுது அந்த பலவீனங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். எப்பேற்பட்ட சரீர பிரகாரமான பலவீனமோ அல்லது ஆவிக்குரிய பலவீனமோ அல்லது ஜெப குறைபாடோ பயமோ எதுவானாலும் அந்த பலவீனத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார். இந்த வசனத்தை இந்த கிருபை நேர நிகழ்ச்சியின், மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பலவீனங்களில் இருந்து கர்த்தர் அவருடைய வசனத்தினால், அவருடைய வார்த்தையினால் தேற்றி விடுதலை, ஒரு ஜெயத்தை தரும்படியாக நான் ஜெபிப்போம். கிருபைகளுக்காக நான் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து என்கிற தலைப்பிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. உம்முடைய வேத வசனம், உம்முடைய சுவிசேஷம், சிலுவையை குறித்த உபதேசமே எங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது என்று நாங்கள் வாசித்தது போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய தேவ பலத்தை உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய வசனத்தினால் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எலியா உம்முடைய போஜனத்தினால் ஆண்டவரே பலன் கொண்டு ஓரேப் மட்டும் 40 நாள் சென்றான் என்று வாசிக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை அவன் காத்து கொண்டான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அது போல ஆண்டவரே, நாங்களும் உடைய வார்த்தையினால், வசனத்தினால் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய பலவீனங்களை நீக்கி தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை